ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம மூவி ரிவ்யூவில் ரன்னிங் ஃப்ரீ இந்த படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போது யூடியூப்பில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு ஃபீல் குட் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்தலாம். படத்துடைய ஹீரோ ஒரு டீனேஜ் பையன். இந்த பையன் ஒரு நாள் பாலைவனத்துக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா ஒரு குதிரை குட்டி ஒன்று இருக்குது. அந்த குட்டி எடுத்து அன்பாக ஆசையாக வளர்க்குறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து வேறு ஊருக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்படுது. குதிரையை அப்படியே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முயற்சி பண்ணுறான். ஆனால் அவன் முயற்சி தோல்வியில் முடியுது. ஒரு கட்டத்தில் அந்த குதிரையெல்லாம் கூட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ்லாம் சொல்லிடுறாங்க. இப்போ இறுதியில் அந்த குட்டி பையன் எப்படி அந்த குதிரையை தனக்கு சொந்தமாக்கி தன்னோட இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான், இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே அந்த குட்டி பையன் அவங்களுடைய கேரக்டர்னால எழுதி எடுத்திருக்காங்க. குறிப்பாக குதிரைக்கும் அந்த குட்டி பையனுக்கு அந்த கெமிஸ்ட்ரினால ஒர்க் அவுட் ஆகுது. ஒரு ஃபீல் குட்டாக இருக்குது, எமோஷனலாக ஈஸியாக டச் ஆகுது. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கடைசி வரைக்கும் ஸ்லோவாக தான் போகுது. ஆனால் இருந்தாலும் ரசிக்கிற மாதிரி இருக்குது. அந்த பாலைவனத்தை அப்படியே அழகாக காமிப்பாங்க. என்னடா அது பாலைவனம் செம்மையாக இருக்குப்பா அப்படிங்கிற அளவுக்கு அந்த சினிமோட்டோகிராஃபிக் சூப்பரான ஒரு விசுவல் எஃபெக்ட்டை கொடுத்துருக்காங்க. அதேமாரி படத்தோட லொக்கேஷன்லாம் காமிப்பாங்க. அந்த குதிரை குட்டி அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த பாலைவனத்தில் நிறையா குதிரைகளை வளர்ப்பாங்க. ஆனால் ஒரு அம்மா குதிரை, அதாவது அந்த குட்டின்ற அந்த அம்மா குதிரை அதை அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் குட்டி மட்டும் கையில் கிடைக்கும். அந்த சீன்ஸும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. படத்துடைய பிஜிஎம் மியூசிக் நல்லாவே இருக்குது. கடைசி வரைக்கும் சூப்பரான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. ஒரு ஹை குவாலிட்டி விசுவல் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. இப்படி படம் வந்து டெக்னிக்கலாக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. பொதுவாக இந்த படம் கண்டிப்பாக குட்டீஸுக்கு பிடிக்கிற படமாக இருக்கும். இந்த படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தா செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் அடிக்குது. ஒரு சில நேரங்கள்லாம் போரிங்காகவே இருக்குது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் குதிரை இவங்க இப்படியே காமிச்சிட்டு இருக்கனால நமக்கு பார்த்து பழக்கப்பட அதே சீன்ஸாக செகண்ட் ஹாஃப் வந்துடுச்சோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு கொடுத்துருக்கலாம். படம் வந்து ஒரு ஸ்லோவாக தான் போகுது. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் இந்த படம் எப்படி சூப்பராக சும்மாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நாங்களும் சொல்கிறேன். ஓகே, இதேமாரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.